இந்தியாவில் கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி தீபாவளி பண்டிகைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. விஷ்ணு பெருமானோட 3வது அவதாரமான வராக அவதாரத்துக்கும் பூமி தாய்க்கும் பிறந்த நரகாசுரனை பற்றின கதை தான் அது. நரகாசுரன் எல்லா விதமான வித்தைகளிலும் கை தேர்ந்தவராக இருந்தார். நரன்னா அசுரன்னு அர்த்தம். அதே மாதிரி பூமாதேவிக்கும் வராகருக்கும் பிறந்தாலும் அவர் அசுரத்தன்மை நிறைஞ்சவராகவே இருந்தார். நரகாசுரன் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிஞ்சார். பிரம்மதேவரும் அவரோட தவத்துக்கு மகிழ்ந்து அருள் புரிந்தார். அப்போ என்ன வரம் வேணும்னு கேட்டப்போ எனக்கு சாகாவரம் வேணும்னு கேட்டார். மனுஷனா பிறந்த எல்லாரும் சாகதான் செய்யணும், வேற வேற வரம் கேள்னு சொன்னார். என்னோட தாயினால் என்னோட மரணம் நிகழணுங்கிற வரத்தை கேட்டார். பிரம்மாவும் ததஸ்தோன்னு சொல்லி அருள் புரிஞ்சார். அதன் பிறகு நரகாசுரனோட கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்தது. மனிதர்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தினார். தேவர்கள் விஷ்ணுவிடம் சரணடைந்தனர். விஷ்ணு பகவான் பூமியில் என்னுடைய அவதாரமான கிருஷ்ணாவதாரம் அவரை பார்த்துக்குன்னு சொன்னார். உடனே கிருஷ்ணர் சத்யபாமா தேவியை கூட்டிட்டு போர் புரியறதுக்கு நரகாசுரனை எதிர்த்து போர் புரிய புறப்பட்டாரு. அப்போ நரகாசுரனை எதிர்த்து போர் புரியும் போது மயக்கம் வர்றது மாதிரி கிருஷ்ண பரமாத்மா நடந்தார். அதை பார்த்து கடுங்கோபம் கொண்ட சத்யபாமா தேவியார் வில்லம்பை எடுத்து நரகாசுரன் மேலே எய்தாங்க. அதில் நரகாசுரன் வதம் நிகழ்ந்தது. நரகாசுரன் அப்போது கண்டு கொண்டான் தனது தாய்தான் சத்யபாமா தேவின்னு. சத்யபாமா தேவியிடம் தீமை மறந்து நன்மை பிறந்த இந்த நாளை தீப ஒளி திருநாளாட்டு மக்கள் கொண்டாடணும்னு வேண்டுதல் விரிச்சாரு. அதனால தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் மக்களே. ஹாப்பி தீபாவளி.